பயங்கரமாக கடனில் போய் கம்ப்ளீட்டாக கம்பெனியை இழுத்து மூடுற லெவலில் தான் மாறல் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றிச்சு இந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து அயர்ன் மேன். எத்தனை பேருக்கு அயர்ன் மேன் பிடிக்கும்? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அயர்ன் மேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சீன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படத்தோட ஒன் லைட் என்ன அப்படின்னா, உலகத்திலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிச்சஸ்ட் பில்லியனர் அவரை வந்து கடத்துறாங்க. கடத்தினதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த சேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா அயர்ன் மேனாக வந்து உருவெடுக்குது. ஸோ ஹியூமனிட்டிக்காக எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி அந்த அயர்ன் மேனை உருவாக்கி அதுலேருந்து வர பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணுறது தான் இந்த அயர்ன் மேன் முதல் பாகத்தோட கதையே. ஸோ வாங்க மூவிஸின் தமிழுக்குள்ளே போயிட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு தமிழில் கேட்டு தெரிஞ்சுப்போம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிலிட்ரி கான்வாய் வந்து போயிட்டே இருக்கு. ஒரு டெசர்ட்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டோனி ஸ்டார்க் வந்து உட்காந்துருக்காரு. கூட 2-3 பாடி கார்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஆக்வர்டான சுச்சுவேஷனில் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸை பிரேக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறது, அவர்கிட்ட கேள்வி கேட்கறது போயிட்டே இருங்க. திடீர்னு கான்வாயில் முன்னாடி இருந்த கார் இந்த மால் வெடிக்குது, பின்னாடி கால் வெடிக்குது, நிறைய கன் ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளே இருந்தவங்க எப்படியாவது டோனி ஸ்டார்க்கை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டோனி ஸ்டார்க் அந்த கார்லேருந்து எகிரி குச்சி வெளியே ஒரு இடத்துல போய் உட்கார. அந்த இடத்த பக்கத்துலேயே ஒரு பெரிய வெப்பன் டம்முன்னு வந்து விழுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா ஸ்டார்க் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அவரோட கம்பெனி பேரே வந்து போட்டிருக்கோம். அதுலேருந்து ரியாக்ட் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் வெடிச்சிருது. அந்த வெப்பன் வெடிச்சு அதுக்குள்ளே அந்த தோள்கள் எல்லாமே வந்து நம்ம ஹீரோவோட நெஞ்சையும் கிழிச்சிருது. இத்தனைக்கும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தோள்கள் வந்து நம்மளோட ஹீரோ வந்து நெஞ்சை கிழிச்சிருது. இப்போ 36 மணி நேரம் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. லாஸ் வேகஸில் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அவார்டு கூட வாங்காமல் நம்பால் வந்து சூதாடுனுகிறாரு. சூதாடி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது நம்பால் ஒரு பெரிய ப்ளே பாயில் அழகாக தட்டி தூக்கி ரிப்போர்ட்டர் இனிமேல் வீட்டில் வந்து ஜாலியாக இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து நம்ம ரிப்போர்ட்டர் எழுதுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜார்விஸோட வாய்ஸ். இந்த ஜார்விஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸோட ஒரு பெரிய 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 ஒரு சொத்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜார்விஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிப்போர்ட்டர் எழுப்புறாங்க. எழுந்தவுடனே அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பட்டன் தட்ட போய் அது வந்து இவங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுது. பின்னாடி ஒரு குரல் கேட்குது. என்ன வந்து பார்த்தா பேப்பர் பாட்ஸ். இந்த பேப்பர் பாட்ஸ் யார் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டோனி ஸ்டார்க்கோட அசிஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாமே எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க அப்படின்றனால இவங்களுக்கு ட்ரெஸ்ஸையுமே அயன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டரையுமே துரத்தி விடுறாங்க. கீழே போய் பார்த்தா நம்ம டோனி ஸ்டார்க் வந்து அவர்கிட்ட இருக்க இந்த ஹாட் ராட் காரை வந்து கம்ப்ளீட்டாக இன்ஜினை பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேற ஒரு இடத்துல மீட்டிங் இருக்குது. அந்த இடத்துக்கு போகாமல் தலைவர் வந்து இங்கே வந்து இந்த வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் நம்மளோட பெப்பர் திட்டினால வந்து நம்ம டோனி ஸ்டார்க் கிளம்பி வந்து அந்த இடத்துக்கு போயிடாரு. அவரோட ஃபேவரட்டான ஆடி R8 போகிறாரு. பின்னாடி ரோல்ஸ் ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட சூட் கேஸ்லாம் கொண்டு வந்துட்டுருக்காரு. பில்லியனர்னா சும்மாவா எல்லாமே இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஸோ வந்து சர்க்குன்னு இறங்குறாரு. இறங்குற இடத்துல நம்மளோட அவரோட ஃப்ரெண்டு மிலிட்ரியில் ஒருத்தருப்பார். அவர் இருக்கார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த பேர் ரோட்ஸு. ஸோ ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் வந்து இவங்க 2 பேர் கிளம்பி ஒரு மிலிட்ரி பேஸுக்கு தான் போயிட்டுருக்காங்க. போகிற வேலையே வந்து ஃப்ளைட்லேயும் ஒரே ஜாலியாக தான் போயிட்டுருக்கானுங்க. இறங்குறானுங்க. அந்த இடத்துல ஒரு செம்மையான ஒரு வெப்பனை காட்டுறாங்க. இந்த வெப்பனோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெரோக்கி அப்படின்றாங்க. ஸோ இந்த ஜெரோக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல போய் பல பாகங்களாக பிரிஞ்சு விழுந்து அப்படியே மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஊரே அழிச்சிற அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பன் தான் இந்த ஜெரோக்கி. ஸோ அந்த வெப்பனை வந்து டெமோ காமிச்சிட்டாரு. நம்ம ஹீரோ வேறு லெவலில் டெமோ காட்டுறாரு. காமிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது தான் நம்ம ஆளை வந்து கடத்திடுறாங்க. ஏதோ ஒரு குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரிலாம் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எழுந்து பாரு நம்ம ஹீரோ நெஞ்சிலெல்லாம் வந்து கட்டு போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே முடிச்சிருக்காரு. அங்கே ஒரு மொட்டை தலையை வந்து என்ன பண்ணுற அப்படின்னும்போது நானாக இருந்தால் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரவுண்டாக வந்து சர்க்கிள் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டரியை தூக்கி தான் நம்ம ஹீரோவும் இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து அவரோட நெஞ்சு கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரும்பு தூள், அதாவது அந்த வெப்பன்லேருந்து வந்து இரும்பு தூள் வந்து நெஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து இந்த ஆர்க் ரியாக்டர் அந்த இடத்துல வைக்கல அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் புல் இல்லாமல் வந்து அந்த நெஞ்சு தோல் வந்து ஹார்ட்டை கிழிச்சிரும் அப்படின்றனால அந்த ஆர்க் ரியாக்டரை அவர் நெஞ்சில் வந்து அந்த கண்ணாடி போட்டு மொட்டையாக இருக்கார்ல அவர் வச்சுருப்பார். அவரும் ஒரு விதமான ஒரு குட்டி சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து இவங்க கடத்தி வச்சுருக்காங்க. ஸோ கடத்தி வச்சு பார்த்திங்கன்னா இந்த ஜெரோக்கி வெப்பனை வந்து இந்த கோகுக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே கூட்டு போய் காட்டுறானுங்க. ஃபுல்லாக ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியஸில் இருக்க மொத்த வெப்பனும் வந்து இவனுக்கு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குட்டி குடோன் மாதிரி வச்சுக்கிறானுங்க இந்த டெரரிஸ்ட் மொத்தமாக வச்சுன்னு இருக்கானுங்க. இந்த காமிச்சிட்டு மாவனை நீங்கள் எனக்கு செஞ்சு கொத்தினா நான் அவனை விட்டுறேன், இல்லைனா அவனை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கை மிரட்டினவனே நம்ம டோனி ஸ்டார்க்கு வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே செய்கிறேன் அப்படின்னுறாங்க. ஆனால் இவனும் அந்த மொட்டத்தாலையும் முதல்ல வந்து இவனுக்கான ஒரு புது ஆர்க் ரியாக்டரை வந்து நெஞ்சில் வைக்கிறதுக்கு கிரியேட் பண்ணிடுறாங்க இந்த பேட்டரி கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக.
அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அவன் நெஞ்சில் செட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ஒரு மேப்பிங் செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மாதிரி ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து இவங்க செய்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து அதாவது டெரரிஸ்ட் மக்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவனுங்க பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பாயிண்டில் அதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம மொட்டத்தலை வில்லன் ஒருத்தன் இருப்பான். அந்த மொட்டத்தலை வில்லன் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரைட்டாக வந்து நிறைய மொட்டத்தலைங்க இருக்கானுங்க. ஸோ மொட்டத்தலை வில்லன் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது இவனுக்கு ஏதோ டவுட் வந்துடும். டவுட் வந்து அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த சயின்டிஸ்ட்டை, இந்த கூட இருக்க சயின்டிஸ்ட்டை. டக்குன்னு டோனி ஸ்டார்க் அவன் இல்லைனா என்னால் அந்த மிஷினை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னவொடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை உயிரோடு அங்கே விட்டு நம்ம ஆளுங்க கிளம்பிடுறானுங்க. ஸ்ட்ரைட்டாக கிளம்பி போயிடுறானுங்க. நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா திட்டுத்தனமாக வந்து Mark 1 அப்படின்ற ஒரு ஆர்மரை செய்கிறாங்க. இந்த Mark 1 ஆர்மர் பார்த்திங்கன்னா இந்த கொகையிலே தான் செஞ்சுருப்பானுங்க. இது வந்து ரொம்ப லிமிட்டடான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும் போது இவங்களுக்கு டவுட் வந்தாலும் இவனுக்கு எதாவது தப்பு செய்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு என்னென்னு பார்க்கலான்னு போகும்போது அவனுங்களை வந்து ஒரு கொகைக்குள்ளே வந்து ஒரு கதவு போட்டு வச்சுருந்தானுங்களே, அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு நைட்ரஜன் பாம்பை வந்து செட் பண்ணி வச்சுருப்பானுங்க. அதே டைமில் இந்த சைடில் வந்து நம்ம சயின்டிஸ்ட் வந்து டோனி ஸ்டார்க் அந்த ஆர்மருக்குள்ளே போட்டு அந்த ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு அந்த டெரரிஸ்ட் வந்து அந்த கதவு திறக்காது, பிளாஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து டைமிங் இருக்காது அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை சயின்டிஸ்டே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கோதாவில் இறங்கிறாரு. இங்கே வந்து அப்லோடிங் சிஸ்டம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பிளாஸ்டிங் நம்ம ஆளை போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு படையே வந்து டெரரிஸ்ட் படையே வந்து நம்ம ஹீரோவை தேடுது. ஹீரோவை தேடும் போது தான் அப்போ தான் நம்ம Mark 1 வந்து இயங்க ஆரம்பிக்குது. ஸோ அங்கே இருந்தவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயினே இருக்குது. ஒரு பாயிண்டில் பார்த்தா நம்ம மொட்டை சயின்டிஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஆகிற நிலமையில் இருக்கும்போது டேய் வாட நமக்கு வந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்கிறாரு என் ஃபேமிலி ஏற்கனவே இறந்துச்சு, ஸோ என் ஃபேமிலியை பார்க்க நான் போகிறேன், நீ போய் வந்து உன்னோட ப்ரெஷியஸ் லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மொமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வெப்பன் மேனுஃபேக்சரர்லேருந்து ஒரு ஹியூமனிட்டி பேசிஸில் வந்து யோசிக்கிற தருணமாக இந்த இடத்துல தான் மாறுது. அது ஒரு மாதிரி பயங்கர இதுவாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து வந்து அவன் இறந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஆள் வந்து எல்லாருக்கும் வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நெருப்பு சுடர்களாக வந்து கொடுத்துட்ருப்பாரு. அங்கேருந்து வெப்பன்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்ம ஆளை போட்டு தள்ளுறாங்கன்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சது. ஆர்மரில் பார்த்தீங்கன்னா ஜெட் பூஸ்டர் ஒன்று வச்சிருப்பாரு. அதாவது நான் மசுருன்னு பறந்துறாரு. எங்கேயோ போயிட்டு ஒரு மண்ணுக்குள்ளே போய் சொருவிக்கிறாரு. சொருனதுக்கப்புறம் வந்து அப்புறமேட்டா ஒரு 2 ஹெலிகாப்டர் வந்து நம்ம ஹீரோ எப்படியோ காப்பாற்றி நம்ம ஆள் ஸ்ட்ரைட்டாக யூஎஸ் போகிறாரு. யூஎஸ் போனதுக்கப்புறம் அங்கே வந்து உடனே ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் தான். ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வேலை பண்ணிடுறாரு. என்ன தெரியுமா, இனிமேல் நான் வெப்பன் தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான். அந்த கூட அந்த அங்கிள் மொட்டைக்கெல்லாம் வந்து ஐயோ அப்பா என்னடா இப்படி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இவங்களோட பிஸ்னஸே பார்த்திங்கன்னா வெப்பன் தயாரிக்க தான். அதில் தான் இவங்க பயங்கரமாக சம்பாதிச்சிட்ருக்காங்க. டோனி ஸ்டார்க் பார்த்திங்கன்னா வந்து அவர் ஃபேக்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய ஆர்க் ரியாக்டர் கிட்ட நின்றுக்கிறாரு. அங்கே மொட்டை வந்து என்னடா இப்படி பைத்தியக்காரத்தனமாக மூவ் எட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை மக்களோட வெல்பீயிங் தான் இனிமேல் ரொம்ப முக்கியம், அதனால் வந்து நம்ம இனிமேல் வெப்பன் தயாரிக்கிறதுல இது வந்து கம்பெனியோட வெல்விஷுக்கு செட் ஆகாதுரா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இனிமேல் ஹியூமனிட்டி தான் முக்கியம், நான் வந்து மக்களோட வெல்விஷுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. வீட்டுக்கு வந்த மனுஷன் வந்து வேலையாக பார்த்திங்கன்னா அவர் நெஞ்சில் இருக்க இந்த ஆர்க் ரியாக்டர் மாதிரி ஒரு சின்ன ஒரு மினி வெர்ஷன் இருக்குல்ல, அதோட அட்வான்ஸ் வெர்ஷனை அவர் நெஞ்சுக்குள்ளே வந்து பொறுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ பெப்பர் கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க மூலியமாக அவரோட சின்ன ஒரு ஐட்டம் வந்து உள்ளே மாட்டுக்கு நெஞ்சுக்கிட்ட அதை முதல்ல வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த புதிய ஆர்க் ரியாக்டரை வந்து நெஞ்சுக்குள்ளே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பழசை என்ன பண்ணோம் அப்படின்னு பெப்பர் கேட்கும்போது அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து Mark 2 அப்படின்ற புதிய சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் வந்து தயாரிக்கிறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து வேறு எந்த ஒரு டேட்டா பேஸில் இருக்காது, இவரோட பர்சனல் டேட்டா பேஸில் மட்டும் தான் இருக்கிற மாதிரி அதை உருவாக்குறாரு. ஸோ வந்து ஏற்கனவே இருந்த Mark 1ஓட பேஸ் வச்சு இதில் Mark 2 வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த Mark 2வில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய புது விஷயங்கள், நிறைய புது டெக்னாலஜிகளை வந்து உருவாக்குறாரு. ப்ளஸ் இதை உருவாக்குறதுல பார்த்திங்கன்னா வந்து நிறைய புதுவிதமான அலாய்ஸுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இக்னைட் பண்ணுறாரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக பார்த்திங்கன்னா வந்து அவரோட ஷூஸை வந்து ரெடி பண்ணுறாரு. அந்த ஷூஸை ரெடி பண்ணுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வந்து அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டை வந்து உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு பயஸ்க்கு வந்துடுறாரு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு, வேறு லெவலில் தூக்குறாரு. ஸோ படிப்படியாக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவாக்கி அதை வந்து நல்ல ஒரு ஈஸி மூவ்மெண்ட்டாக வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி வந்து உருவாக்கிறாரு. அதை உருவாக்கின அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து Mark 2ஓட கம்ப்ளீட் பாடியை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்ப்ளீட் பாடியை உருவாக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா டேட்டாவையும் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஜார்விஸையும் வந்து அதுக்குள்ளே வச்சுக்கிறாரு. ஸோ நம்ம ஆள் வந்து எடுத்தவொடனே கிளம்புடா ஃப்ளைட்டு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு Mark 2 எத்தனை ஒரு ரவுண்டு போயிடுறாரு. செம்மையாக கெத்தாக ஒரு சுற்றின்னு இருக்காரு. இந்த Mark 2 வச்சு எவ்வளோ ஹைட்டு பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும்போது தான் வந்தீங்கன்னா ஐசிங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது. இந்த ஐசிங் ப்ராப்ளம்னால வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த அயன் சூட்டே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. அப்படியே ஒரு பாயிண்டில் வந்து ஃப்ரீஸ் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அவர் தொடக்கட்டே ஏதோ ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். அது திரும்ப உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை கொஞ்சம் அன்ஃப்ரீஸ் ஆகி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து தர்றக்கிட்ட
தேய்ச்சிடுவார் போல். அந்த லெவலில் போய்ட்டு எப்படியே தப்பிச்சு அப்படியே வந்து மேலே வந்துட்டு வீட்டுக்கிட்ட வந்து அவருக்கு சரியாக லேண்ட் பண்ண தெரியல, டொம்முன்னு விடுறாரு. மொட்டை மாடியில் விழுந்த மனுஷன் ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர்னு உடச்சிக்கிட்டு போய் கடைசியில் பேஸ்மெண்ட்டில் இந்த சூப்பர் கார் மேலேயே விழுந்து அந்த காரையும் உடச்சி போடுறாரு. இதுக்கு டோட்டலி இந்த டெரரிஸ்ட் கேங் வேறு வந்து நம்பால் அங்கே பறந்து போய் விழுந்தும் போது ஒரு மார்க் 1 ஆர்மர் வச்சுருந்தார்ல, அந்த ஆர்மரை வச்சு பார்த்திங்கன்னா வந்து இவனுங்க அந்த ஆர்மர் எப்படி பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு எப்படி இதில் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா மேட்டரையும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த மார்க் 2 வெப்பனை வந்து பில்ட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு வந்து ஒரு கிஃப்ட்டும் ஒரு டீயும் வச்சுட்டு போவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த கீழெல்லாம் விழுந்து தலையில் வந்து ஐஸ் பேக் வச்சுன்னு நடக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அது கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு உள்ளே திறந்து பார்த்தா அதில் வந்து ப்ரூஃப் தட் டோனி ஸ்டார்க் ஆஸ் ஹாட் அப்படின்னு வந்து போட்டு அந்த பழைய ஆர்க் ரியாக்டரை வந்து அதில் வச்சுருப்பாங்க. பார்த்து நம்பாலும் ஒரு சிஸ்ட்டு என்ன பண்ணுவார், அந்த மார்க் 3 வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ மார்க் 3 பார்த்திங்கன்னா வந்து மார்க் 2ல் இருக்க டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் 3ல் வந்து ரிகவர் பண்ணி அதை வந்து நியூ அலாய்ஸ் மூலிமா வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஐசிங் ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த மொத்த ஆர்மரியே பார்த்திங்கன்னா வந்து கோல்டுலாலேயே செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ கொஞ்சம் அதில் வந்து அந்த கோல்டு தான் ஃபுல்லாக அப்படின்றத தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த ஹாட் ராடில் இருக்க ரெட்டையும் வந்து இந்த மிஷினில் ஆட் பண்ணுறாரு. அதே டைமில் டிவியில் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, டோனி ஸ்டார்க்கோட ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. என்னடா ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் ஒரு ஈவெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு இவர் வந்து கிளம்புறாரு. ஏன்னா வந்து இந்த மார்க் 3 செஞ்சு முடிக்கிறது கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்றதுனால இவர் அங்கே கிளம்புறாரு. போகிற இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஷீல்டு ஏஜென்ட்டு அவரையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அசிஸ்டன்ட் பெப்பர் பாட்ஸையும் பார்த்துட்டு, பெப்பர் பாட்ஸுக்கு அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அவருக்கே தெரியல, இருந்தாலும் பார்த்துட்டு அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நம்ம டோனி ஸ்டார்கிட்ட சண்டை போட்டாங்கல்ல, அதே ரிப்போர்ட்டர் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ அதான் வந்து இந்த ஜெரோக்கி மிசைல் வந்து செய்ய சொல்லி டோனி ஸ்டார்க்கை கடத்திருப்பாங்கள்ல, அந்த மிசைல் பார்த்திங்கன்னா வந்து இப்போது அந்த டெஸ்ட் கையில் இருக்குது அப்படின்ற மேட்டரை வந்து நம்ம அந்த ரிப்போர்ட்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டணுன்னு நம்மளால் டென்ஷனாக போயிட்டு அந்த மொட்டை ரெடி என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து மொட்டை ஒரு உண்மையான ரிவீலே பண்ணுறான். இந்த டெரரிஸ்ட் வந்து நம்ம ஹீரோவை கடத்தினது, டெரரிஸ்ட்டுக்கு வெப்பன் விற்கிறது, அதை வந்து அதிகமான விலையில் வந்து ஸ்மகிள் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம மொட்டை பண்ணுற வேலை தான். ஸோ மொட்டை தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மேலே வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை சிஇஓ போர்டில் கொண்டு வந்தது கூட. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாமல் வீட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல வந்து இந்த டெரரிஸ்டோட பிரச்சனைங்க வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துல வந்து மக்களால் நிம்மதியாக வாழவே முடியல அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது அவரோட கையில் பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டர் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பார். அந்த பிளாஸ்டர் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து டென்ஷன் ஆகி அந்த கண்ணாடிலாம் டம்மால் டிபிள்னு வந்து வெடிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் முடிவு பண்ணார், நம்ம போகிறோம் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் 3 எடுக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக மனுஷன் கிளம்பி போயிடுறாரு அந்த ஊருக்கே. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டெரரிஸ்டோட அல்சாட்டியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது லோக்கல் வில்லேஜ் பீப்புளை வந்து எல்லாருமே வந்து கொத்தடிமைகளாக வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. முக்கியமாக வந்து லேடிஸு, சில்ட்ரன்ஸ் இவங்களெல்லாம் கடத்திட்டு போயிடுவாங்க. ஜென்ஸை வந்து சுட்டு கொண்டு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி வந்து பிரித்து விடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து கரெக்டாக சுடுற நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அயன்மேன் உள்ளே பூந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. நான் ஒருத்தன் தடியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை வந்து நீ வெப்பன் செஞ்சால் நான் வந்து உன்னை விட்டுறேன்னு சொல்லி பார்த்தோமா, அந்த அண்ணாத்தையும் இங்கே தான் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு செவுத்து முன்னாடி வந்து ஒரு சேட்டலைட் ஃபோன் மூலிமா ஒரு கால் பண்ணி பேக்கப் கூப்பிடலான்னு நினைக்கும் போது நம்ம அயன்மேன் வந்து உள்ளே பூந்து அடித்து அவனை தூக்கி போட்டு இவன் எல்லாமே உங்களுக்கு தான்ப்பா என்ன வேணால் பண்ணியும் அங்கேருந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ டெரரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு. டெரரிஸ்ட் ஸ்பாட் போயினே இருக்கும்போது ஒரு டேங்க் டம்மால்னு ஒரு பிளாஸ்ட்டு எங்கே அயன்மேன் ஃபேஸ்லேயே அடிக்குது. நம்மளால் சொட்டு வந்து கீழே விழுறாரு. பெரிய பள்ளமே ஆகிடுது. ஸோ அப்படியே வெளியே இறங்கி வந்து பார்ப்பாரு, என்னையாடா சுடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் 4 ஆர்ம்ஸ் கிட்ட ஒரு சின்ன வெப்பன் தான், சின்ன பிளாஸ்டர் மாதிரி தான் இருக்கும். டமால் டேங்க் நாஸ்தியாகிடும். நம்மளால் ஸ்டைலாக அப்படின்னு வந்தவர். செம்ம சீனில் இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். நடந்து வந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஏற்கனவே ஒரு குட்டி குடோன் மாதிரி ஒன்று வச்சுருந்தான்னு சொன்னல, அந்த குடோன் மேலே நம்ம ஆள் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் வெப்பன்ஸ் விட்டு மொத்தமாக அழிச்சிடறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வில்ல மொட்டை அங்கே தூரத்துலேருந்து பார்த்துன்னு இருக்கிறாரு. அப்படியே பறந்து போவார் பாருங்க. நம்ம யூஎஸ் ரேடாரில் வந்து மாட்டிப்பார் அனத்தை. நோ ஃப்ளைங் ஜோனில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒருத்தன் வந்து பர்மிஷன் இல்லாமல் ஃபைட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மேட்ரு யூஎஸ் கவர்மெண்ட் தெரிஞ்சு, அதனால் உடனடியாக வந்து இவங்களோட F-16 இறக்கிறாங்க. 2 F-16 சும்மா துரத்தின போது நம்ம ஹீரோவும் என்னென்னவோ பண்ணுறாரு. எதுக்கும் வந்து இந்த வெப்பன் டெவலப்மெண்ட்டில் ஒருத்தன் இருப்பானே அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு இதே என்னடா உங்கள் டீமில் ஏதாவது பறக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஒரு டவுட்டில் வந்து என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் வந்து இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னுறாங்க. ஆனால் அந்த F-16 வந்து நம்ம ஹீரோ விட்ற மாதிரி தெரில, சும்மா தொத்தி சுட்டுனுக்குது. நம்மளாலும் ஃப்ளார்ஸ் போடுறாரு, பெண்டு போடுறாரு, தலைகளை குதிக்கிறாரு, எப்படியோ தப்பிச்சிடலான்னு பார்க்குறாரு. முடியல. ஒரு சைடில் போட்டுருவானுங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணிட்டே அது நான் தாண்டா என்னை விட்ற சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும் போது இவன் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லல. இந்த சைடில் வந்து மாட்டிக்கிறானுங்க. நம்ம ஆள் தப்பிச்சு
தப்பிச்சிருப்பான் பார்த்தீங்களா, தப்பிச்சு என்ன பண்ணுவான், ஜெட்டு கீழே தான் அடியில் ஒழிஞ்சு நிற்பான். அதை இன்னொரு ஜெட்டில் இருக்கிறவன் பார்த்துட்டு உன் கீழே தான்டா இருக்கிறான் அப்படின்னோடனே அவனை ஷேக் பண்ணி கீழே விட்ருவாங்க. கீழே விழும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு ஜெட் வரல, அந்த ஜெட்டில் பட்டு அந்த ஜெட்டோட விங்ஸ் உடஞ்சிரும். அவ்வளோதான், அவளோட பிளாஸ்டிங் F-16 வெடிக்க வரும். பைலட் வந்து இஜெக்ட் ஆகியுமே பார்த்தீங்கன்னா வந்து பேராஷூட்டை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கும், அது ஜாம் ஆகிட்ருக்கும். அதனால் அயன்மேன் வேறு வழியே இல்லாமல் மாட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பேராஷூட்டை ரிலீஸ் பண்ணி விட்டு அங்கேருந்து தப்பிச்சிடறான். ஒரு வழியாக வந்து தப்பிச்சிடறான். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூஸில் வந்து இது வந்து ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வந்து முடிச்சிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆர்மர்லேருந்து வெளியே வரதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அதே டைமில் வந்து நம்ம பெப்பர் பட்ஸ் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. முக்கியமாக எங்கே டிசப்பாயிண்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்மரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புல்லட் ஹோல்ஸ்னு தெரிஞ்சவொன்னே அவங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. டிசப்பாயிண்ட் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் கோச்சிட்டு போகிறேன், ஐ மீன் அவங்க வேலையை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோ சொல்கிறது, நான் என்னென்னவோ பண்ணும் போதெல்லாம் வந்து நீ என் கூட இருந்த, நான் வெப்பன்லாம் தயாரிக்கும் போதெல்லாம் கூட அந்த பெனிஃபிட்லாம் இது பண்ணுறதுக்கு நீ என் கூட தான் இருந்தேன், இப்போ நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ நீ போறியா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் லைட்டாக ஃபீல் ஆகிடுறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை அங்கிள் வந்து கரெக்டாக ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே எல்லாம் ஃபுல்லி எக்யூப்டு வெப்பன்ஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம வில்லன் மொட்டை வரான். மொட்டை வந்துட்டு டேய் எல்லாம் உன்னால் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, செவ்வா உள்ளவா அவன் பில் பண்ண வெப்பன் நான் ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயன்மேனோட Mark 1 வெப்பனை வந்து இந்த நம்ம 2 மொட்டைங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுது. நம்ம வில்ல மொட்டை என்ன சொல்கிறான், அவனோட பிளான் இதுதான், ஸோ இந்த பிளான் நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த பிளான் கொடுக்கறதுக்காக எனக்கு வந்து நீ வந்து லைஃப் டைம் வந்து வெப்பன் சப்ளை பண்ணணும் ஃப்ரீயாக அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க. இந்த மங்கிள் மொட்டை என்ன பண்ணுறான், ஒரு பட்டன் அழுத்தின உடனே நம்ம வில்ல மொட்டை வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். ஏன்னா வந்து அந்த வெப்பனோட வீரியம் அந்த மாதிரி அழுத்தின உடனே ஒன்றுமே பண்ண முடியல, நம்ம ஆள் அப்படியே ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறான், தம்பி இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், டெக்னாலஜி வரைக்கும் என்னை ஒன்றும் தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கேருந்து எல்லா வெப்பனையும் எடுத்துக்கிட்டு வெளியே இருந்த ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம அங்கிள் மொட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பிடுறாப்புல. இந்த இடத்துல நம்ம பெப்பர் பாட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹெல்ப் கேட்டுனுக்கிறாரு. நம்ம வந்துட்டு நீ நம்ம கம்பெனிக்கு போய்ட்டு அங்கிள் கம்ப்யூட்டரில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ரெலக்டண்ட்டாக இருந்த நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அந்த மொட்டத்தால என் கம்ப்யூட்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, மொத்த டேட்டா இது வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் கவனிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து டோனி ஸ்டார்க்கு ஃபஸ்ட்டே கடத்த சொன்னது இந்த மொட்டையன் தானே, அதை வந்து இந்த வீடியோவில் இருக்கும். இந்த டெரரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து வச்சு ஒரு வீடியோவில் இருப்பாங்க, அதில் வந்து போட்டிருப்பாங்க, நீ வந்து டோனி ஸ்டார்க்கு கொள்றது கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது, இப்போ அதிகமாகிடுச்சு, நீ எங்களுக்கு இன்னும் அதிகமாக அமௌண்ட் வேணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம பெப்பர் ஷாக் ஆகிடுறாங்க. கரெக்டாக அதே டைமில் நம்ம மொட்டை தலையினும் உள்ளே வந்துடுறான் ரூமுக்குள்ளே. ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ளே வந்துட்டு டேய் என்ன பண்ணுற அப்படின்லாம் பேசிட்டு அப்புறம் ஜென்ரலாக வந்து பேசிகிட்டே இருக்கும்போது, டோனி ஸ்டார்க் வெரி லக் தெரியுமா உன்ன மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கிடைக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பான். இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து அல்லு விடும், ஐயோ பாத்திர கேத்திர போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இந்த பேப்பரையும் பென்ட்ரைவையும் வந்து ஒட்டுக்காக எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம மொட்டை தான் டேய் பேப்பர் எண்டா அப்படின்னு கேட்பான். ஆமாம் உடனே இந்தாங்க பேப்பர்னு கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து ஓடிடுவா. ஓடின உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நம்ம மொட்டைக்கு ஏதோ டவுட் ஆகும். டக்குன்னு கம்ப்யூட்டர் ஓப்பனாக டவுன்லோட் கம்ப்ளீட் அப்படின்னு போட்டிருக்கோம். அவள் தான் புடுறா அவளுன்னு சொல்லிட்டு குடுன்னு ஏந்து போனால் இந்த ஷீல்டு ஏஜென்ட் ஒருத்தன் தப்பான், அவனும் அங்கே தான் கொண்டுப்பான். வா நான் இப்போயே உனக்கு அப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம பெப்பர் பாட்டஸ் வந்து அந்த ஷீல்டு ஏஜென்ட்டுக்கு ஈத்துன்னு ஓடுவாங்க. நம்ம மொடத்தில் அங்கிள் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஆர்க் ரியாக்டர்கிட்ட போயிட்டு அந்த சயின்டிஸ்ட்கிட்ட டேய் என்ன தான்டா ஆச்சு நம்ம ப்ராஜெக்ட்டு அப்படின்னு கேட்கும்போது, எங்களால் முடியல, டேய் டோனி ஸ்டாருக்கு வந்து கொகைக்குள்ளே செஞ்சான்டா, அவங்களால வந்து இங்கே செய்ய முடியாது அப்படின்னு. நாங்கள் டோனி ஸ்டார் கிடையாது, எங்களால் செய்ய முடியாது அப்படின்னதுக்கப்புறம் சரி வேறு வழி கிடையாதுன்ட்டு நம்ம என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக டோனி ஸ்டார்க்கிட்டே போயிட்டு அந்த வில்ல மொட்டை கிட்ட ஒரு வெப்பன் யூஸ் பண்ணால அதே வெப்பனை டோனி ஸ்டார்க்கு மேலே யூஸ் பண்ணி அவனோட ஹார்ட்டை வந்து பிச்சு எடுத்துன்னு போயிடுறாரு. இங்கே டோனி ஸ்டார்க்கு வந்து உயிருக்கு போராடினுக்கிறாரு. ஐயையோ போச்சு டோனி ஸ்டார்க்கு அதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மீன் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெப்பர் பாட்ஸ் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லா மேட்டர் சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு கிளம்பி டோனி ஸ்டார்க்கை பார்க்க போகிறாங்க. நம்ம பெப்பர் பாட்ஸும் அந்த ஷீல்டு ஏஜென்ட்ஸும் எல்லாருமே வந்து அந்த ஆர்க் ரியாக்டர்கிட்ட இந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம மொட்டை அங்கிள் பண்ணுறான்ல அதை என்னென்னு பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ கொண்டா கட்சி வந்து லைட்டாக வந்து உயிர் வந்ததுக்கப்புறம் வந்து எப்படியே தடு மாதிரி பேஸ்மெண்ட்டில் போயிட்டு அந்த பெப்பர் பாட்ஸ் ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துருப்பாங்க, டோனி ஸ்டார்க் ஆஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிஃப்ட்டை எப்படியா உடச்சி வந்து நம்ம ஹார்ட்டில் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிறாரு. ஆனால் அவரால் ரீச் பண்ண முடியல. ரோபோட் தான் அதை எடுத்து கொடுத்து நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து லைட்டாக வந்து உயிர் பிழைக்கிறார். மீன் டைமில் இங்கே மொட்டை அங்கிள் என்ன பண்ணுறாரு, அந்த மினி ஆர்க் ரியாக்டர் எடுத்துக்கும் போயிட்டு அவர் டெவலப் பண்ண வெப்பனில் வந்து மாட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை வந்து கரெக்டாக இங்கே ரீச் ஆகுறாரு. ரீச் ஆகும்போது நம்ம ஹீரோ எப்படியோ வந்து ரெடியாகி மார்க் 3 வெப்பனை வந்து போட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டுக்கும் வந்து அதே மாதிரி ஒன்று போடணும்னு ஆசை தான். பட் வந்து அவர்கிட்ட அந்த வெப்பன் இல்லை அப்படின்றதுனால அங்கே வந்து R8 எடுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாரு. அந்த R8 எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக மிலிட்ரி பேஸுக்கு கிளம்பிடுறாரு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம
பெப்பர் பாட்ஸ் இந்த ஷீல்ட் ஏஜென்ட்லாம் வந்து அந்த சீக்ரெட் ஆர்க் ரியாக்டர் வச்சிருக்காங்களே அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் நடக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இவங்க வந்து அந்த வெப்பனெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பெருசாக நவுறுது. பார்த்தா இவங்க வந்து பெரிய ஜைஜான்டிக்காக ஒரு அயன்மேனை வந்து உருவாக்கி வச்சுருக்கானுங்க. உள்ளே இருக்குது வேறு யார், நம்ம மொட்டாங்கல் தான். மொட்டாங்கலால் தான் நம்ம பெப்பர் பாட்ஸை தொத்தின்னு வர இருந்து வரணும் எதிர்க்க வர ஷீல்டு ஏஜென்ட் எல்லாரையும் போட்டு தெளினேங்கிறாரு. நம்ம பெப்பர் பாட்ஸ் ஒரு பாயிண்டில் வந்து வெளியே வந்து நின்றுப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பூமியை உடச்சிக்கிட்டு நம்ம வந்து அங்கே மொட்டாங்கல் வெளியே வராரு இந்த பெரிய வெப்பனை வச்சுக்கின்னு. வெளியே வந்து அவள் தான் நம்ம ஹீரோனை போட்டுருவார் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே பறந்து வந்து உடச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஒரு பாயிண்டில் பயங்கரமாக செம்மையாக சண்டை போடுறாங்க. என்ன தான் சண்டை போட்டாலும் வந்து நம்ம ஹீரோவால் வந்து ஒரு ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா வந்து இவரோட ஹார்ட்டில் இருக்க மினி ஆர்க் ரியாக்டர் பார்த்திங்கன்னா வந்து இந்த மார்க் 3 வெப்பனை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவு கெப்பாசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உருவாக்கல. இருந்தாலும் வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுனே இருக்காங்க. ஒரு பாயிண்டில் நம்ம ஹீரோ லைட்டாக பறக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மொட்டாங்களுக்கும் அந்த ஆசை வந்து அவரும் என்ன பண்ணுறது நானும் பறப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ராக்கெட் பூஸ்டர் ஆன் பண்ணி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே பறந்து மேலே பறந்து போகும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐசிங் ப்ராப்ளம் வந்து நம்ம மொட்டாங்களுக்கு வருது. அதை பற்றி அவருக்கு தெரியல. அப்புறம் என்ன டமால் கீழே போய் விடுறாங்க. நம்ம ஹீரோவும் தட்டு தரு மாதிரி அப்படியே வந்து லேண்ட் ஆகிடுறாரு. லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோ என்ன நினச்சிருப்பாரு, நம்ம மொட்டங்கள் அவள் தான் க்ளோஸ் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் சும்மா பறந்து வந்து நம்ம ஹீரோ செம்ம அடிப்பாரா தூக்கி போட்டு மிதிப்பார். ஒரு இடத்துல கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு நசுக்காக அந்த ட்ரஸ்ட் ஃபோர்ஸ்லேயே வந்து அந்த அயன்மேன் ஆர்மரை வந்து உடைக்க ட்ரை பண்ணிப்பார். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து தூக்கி அடிச்சிருவாங்க. இந்த சைடில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், பெப்பர் பாட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஆர்க் கிரியேட்டரை வந்து ஃபுல் பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஒரு பாயிண்டில் வந்து எப்படியே வந்து ஃபுல் பிளாஸ்ட் அடிச்சிருவாங்க பாரு. நம்ம மொட்டாங்களோட ஆர்மர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. நம்ம அயன்மேனை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி ஒரு தூரமாக அடிச்சிடுது. இந்த ஆள் என்ன பண்ணுறான், அப்படியே வந்து மயக்கத்தில் கீழே வந்து அந்த ஆர்க் ரியாக்டர் மேலேயே விழுந்து வெடிச்சு இறந்துடுறான். அவ்வளோதான், க்ளோஸ். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நியூஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நியூஸ் வருது. நம்ம ஷீல்டு ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அயன்மேன் கிட்ட ஒரு புக் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கொடுத்து, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் நியூஸில் சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து யாட்சில் இருந்தீங்க இந்த பிரச்சனைலாம் நடக்கும் போது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், மிச்சதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் வந்து நம்ம ஆள் வந்து கம்ப்ளீட்டாக உல்ட்டாவாக அங்கே போயிட்டு Truth is, I am Iron Man. நான் தான் அயன்மேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு படத்தையே. ஸோ இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா வார போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ, பாய்.